Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which state's cabinet recently cleared the setting up of a subcommittee, headed by Parmeshwar, to study revised minimum wages? எந்த மாநிலத்தின் அமைச்சரவை அண்மையில் பரமேஸ்வரா தலைமையில் திருத்தப்பட்ட குறைந்தபட்ச ஊதியங்களை படிப்பதற்கான துணைக்குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்தது? The correct answer is Karnataka. The Karnataka cabinet has cleared the setting up of a subcommittee headed by Parmeshwar to study revised minimum wages. சரியான பதில் கர்நாடகா. கர்நாடக அமைச்சரவை பரமேஸ்வரா தலைமையில் திருத்தப்பட்ட குறைந்தபட்ச ஊதியங்களை படிப்பதற்கான துணைக்குழுவை அமைக்க ஒப்புதல் அளித்துள்ளது. Question 2. Who has recently been appointed as the UK Prime Minister's advisor? அண்மையில் ஐக்கிய இராச்சியத்தின் பிரதமரின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? The correct answer is Gautam Rangarajan. Gautam Rangarajan, a former BBC executive, has been appointed as the UK Prime Minister's advisor. சரியான பதில் கௌதம் ரங்கராஜன். முன்னாள் பிபிசி நிர்வாகியான கௌதம் ரங்கராஜன் ஐக்கிய இராச்சியத்தின் பிரதமரின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். Question 3. Shiromani Akali Dal President Sukhbir Singh Badal was recently injured in a knife attack inside a Gurudwara in which state? சிரோமணி அகாலி தளம் தலைவர் சுக்வீர் சிங் பாதல் அண்மையில் எந்த மாநிலத்தில் உள்ள ஒரு குருத்வாராவில் கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்தார்? The correct answer is Maharashtra. Sukhbir Singh Badal was injured in a knife attack inside Gurudwara Mata Sahib Devanji Mugat in Nanded district, Maharashtra. சரியான பதில் மகாராஷ்டிரா. சுக்வீர் சிங் பாதல் மகாராஷ்டிராவின் நாந்தேட் மாவட்டத்தில் உள்ள குருத்வாரா மாதா சாஹிப் தேவன் ஜி முகத்தில் கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்தார். Question 4. Which regulatory body was recently slammed by the Supreme Court for not introducing front-of-pack warning labels on packaged food products? பொட்டலமிடப்பட்ட உணவுப் பொருட்களின் முகப்பு பக்கத்தில் எச்சரிக்கை லேபிள்களை அறிமுகப்படுத்தாததற்காக உச்சநீதிமன்றத்தால் அண்மையில் விமர்சிக்கப்பட்ட ஒழுங்குமுறை அமைப்பு எது? The correct answer is FSSAI, Food Safety and Standards Authority of India. The Supreme Court slammed FSSAI for its failure to introduce front-of-pack warning labels on packaged food products. சரியான பதில் FSSAI, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். பொட்டலமிடப்பட்ட உணவுப் பொருட்களின் முகப்பு பக்கத்தில் எச்சரிக்கை லேபிள்களை அறிமுகப்படுத்தாததற்காக உச்சநீதிமன்றம் FSSAI கடுமையாக விமர்சித்துள்ளது. Question 5. Congress President Mallikarjun Kharge recently alleged caste discrimination over a Shuddhikaran incident at Ramlila ground in which city? காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அண்மையில் எந்த நகரத்தில் உள்ள ராமலீலா மைதானத்தில் நடந்த சுத்திகரன் சம்பவத்தில் சாதி பாகுபாடு குறித்து குற்றம் சாட்டினார்? The correct answer is Haldwani. Mallikarjun Kharge raised the issue of Shuddhikaran conducted at Haldwani's Ramlila ground after his public rally. சரியான பதில் ஹல்த்வானி. மல்லிகார்ஜுன கார்கே தனது பொதுக்கூட்டத்திற்கு பிறகு ஹல்த்வானியின் ராமலீலா மைதானத்தில் நடத்தப்பட்ட சுத்திகரன் சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பினார். Question 6. Which three countries recently signed the Mecca Joint Defense Agreement? அண்மையில் மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 3 நாடுகள் எவை? The correct answer is Turkey, Pakistan, Saudi Arabia. Turkey, Pakistan,
and Saudi Arabia signed the Mecca Joint Defense Agreement on 7th August. Sariyana Badil, Turkey, Pakistan, Saudi Arabia. Turkey, பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் ஆகஸ்ட் 7 அன்று மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. Question 7. Which chief minister recently urged PM Modi to amend the constitution to freeze the strength of the Lok Sabha at 543? லோக்சபாவின் பலத்தை ஆகஸ்ட் 543 முடக்குவதற்கு அரசியலமைப்பை திருத்த வேண்டும் என்று அண்மையில் பிரதமர் மோடியே வலியுறுத்திய முதலமைச்சர் யார்? The correct answer is C. Joseph Vijay. Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay demanded amending the constitution to freeze the strength of the Lok Sabha at 543. சரியான பதில் சி. ஜோசப் விஜய். தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் லோக்சபாவின் பலத்தை ஆகஸ்ட் 543 முடக்குவதற்கு அரசியலமைப்பை திருத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். Question 8. The West Bengal government has decided to teach the contributions of which prominent leader in its schools? மேற்கு வங்க அரசு எந்த முக்கிய தலைவரின் பங்களிப்புகளை தனது பள்ளிகளில் கற்பிக்க முடிவு செய்துள்ளது? The correct answer is Syama Prasad Mukherjee. The West Bengal government has decided to teach Syama Prasad Mukherjee's contributions in its schools. சரியான பதில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. மேற்கு வங்க அரசு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பங்களிப்புகளை தனது பள்ளிகளில் கற்பிக்க முடிவு செய்துள்ளது. Question 9. Which government body recently found a 98% shortfall in the forest cover targets of the Green India Mission? பசுமை இந்தியா திட்டத்தின் வனப்பரப்பு இலக்குகளில் 98% பற்றாக்குறையை அண்மையில் கண்டறிந்த அரசு அமைப்பு எது? The correct answer is Controller and Auditor General, CAG. The Controller and Auditor General, CAG, found a 98% shortfall in the Green India Mission's forest cover targets. சரியான பதில் இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத் துறை தலைவர், CAG. பசுமை இந்தியா திட்டத்தின் வனப்பரப்பு இலக்குகளில் 98% பற்றாக்குறையை இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத் துறை தலைவர், CAG, கண்டறிந்துள்ளது. Question 10. Which chief minister recently called for a study on the feasibility of setting up pumped storage energy projects at the state's 130 reservoirs and expediting solar connections? தனது மாநிலத்தின் 130 நீர்த்தேக்கங்களில் பம்ப் செய்யப்பட்ட சேமிப்பு ஆற்றல் திட்டங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் சூரிய மின்சக்தி இணைப்புகளை விரைவுபடுத்துமாறு அண்மையில் அழைப்பு விடுத்த முதலமைச்சர் யார்? The correct answer is N. Chandrababu Naidu. Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu is pushing for pumped storage and solar power projects. சரியான பதில் N. சந்திரபாபு நாயுடு. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் N. சந்திரபாபு நாயுடு பம்ப் செய்யப்பட்ட சேமிப்பு மற்றும் சூரிய மின்சக்தி திட்டங்களை வலியுறுத்தி வருகிறார். Question 11. Which two regions have recorded the lowest conviction rates for 3 straight years in fast-track courts across India? இந்தியாவின் விரைவு நீதிமன்றங்களில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மிக குறைந்த தண்டனை விகிதங்களை பதிவு செய்த 2 பகுதிகள் எவை? The correct answer is Andhra Pradesh and Jammu and Kashmir. Andhra Pradesh and Jammu and Kashmir have recorded the lowest conviction rates in fast-track courts for 3 consecutive years. சரியான பதில் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர். ஆந்திர பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக விரைவு நீதிமன்றங்களில் மிக குறைந்த தண்டனை விகிதங்களை பதிவு செய்துள்ளன. Question 12. Which state's cabinet recently approved bills for the Uniform Civil Code and the protection of trees?
எந்த மாநிலத்தின் அமைச்சரவை அண்மையில் பொது சிவில் சட்டம் மற்றும் மரங்களை பாதுகாப்பதற்கான மசோதாக்களை அங்கீகரித்தது? The correct answer is Rajasthan. The Rajasthan cabinet has approved bills for the Uniform Civil Code and the protection of trees. சரியான பதில் இராஜஸ்தான். இராஜஸ்தான் அமைச்சரவை பொது சிவில் சட்டம் மற்றும் மரங்களை பாதுகாப்பதற்கான மசோதாக்களை அங்கீகரித்துள்ளது. Question 13. Which city will be home to India's largest AI factory, to be built by L&T with a rupees 10,000 crore order? இந்தியாவின் மிகப்பெரிய AI தொழிற்சாலை L&T நிறுவனத்தால் ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ளது. எந்த நகரத்தில் அமையவுள்ளது? The correct answer is Chennai. L&T has secured a rupees 10,000 crore order to build India's largest AI factory in Chennai. சரியான பதில் சென்னை. இந்தியாவின் மிகப்பெரிய AI தொழிற்சாலையை சென்னையில் கட்ட ரூபாய் 10,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை L&T பெற்றுள்ளது. Question 14. The Vidya Scholarship Scheme was recently launched at Moyan School in which district of Kerala? வித்யா கல்வி உதவித்தொகை திட்டம் அண்மையில் கேரளாவின் எந்த மாவட்டத்தில் உள்ள மோயன் பள்ளியில் தொடங்கப்பட்டது? The correct answer is Palakkad. The Vidya Scholarship Scheme was launched at Moyan School in Palakkad, Kerala. சரியான பதில் பாலக்காடு. வித்யா கல்வி உதவித்தொகை திட்டம் கேரளாவின் பாலக்காட்டில் உள்ள மோயன் பள்ளியில் தொடங்கப்பட்டது. Question 15. A recent probe at a farm in which district found several exotic species without proper supporting documents? எந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு பண்ணையில் அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பல வெளிநாட்டு இனங்கள் கண்டறியப்பட்டன? The correct answer is Erode. A probe at a farm in Erode found several exotic species without proper supporting documents. சரியான பதில் ஈரோடு. ஈரோட்டில் உள்ள ஒரு பண்ணையில் நடத்தப்பட்ட ஆய்வில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பல வெளிநாட்டு இனங்கள் கண்டறியப்பட்டன. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.